மேம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க மேம்? ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும்போது ஒரு நாள் பீரியட்ஸ் மிஸ் ஆனால் கூட நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் காமிக்கும்டா, கன்சீவாக இருந்தா. ஓகேங்க மேம். மேம் ப்ரெக்னென்சி எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாங்க மேம்? ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் போட்டாவே போதும்டா. ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட் யூரினில் போடும்போது நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து அக்யூரேட்டாக காமிக்கும். சப்போஸ் அது வீக்லி பாசிட்டிவாக இருந்தால் அதை விட மோஸ்ட் அக்யூரேட் வந்து பிளட்டில் பீட்டா ஹெச்சிஜி எடுக்கிறது. ஓகேங்க மேம். மேம் ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எப்போ பார்க்கணுங்க மேம்? ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்துடா அரௌண்ட் 5 வீக்ஸில் நம்ம பார்ப்போம். இல்லை வந்து யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தாலும் நம்மளுக்கு எண்டோமெட்ரியம் திக்காக தான் தெரியுமே தவிர பேபி தெரிய மாட்டாங்க. ஓகேங்க மேம். மேம் ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ் என்னென்னங்க மேம்? ப்ரெக்னென்சியோட ஏர்லியர் சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும்டா. க்ரீமியாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து லைட்டாக அப்டாமினல் பெயின், பேக் பெயின் இருக்கும். பிரெஸ்டெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். மூடெல்லாம் ரொம்ப இரிட்டபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேராக வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனோடனே சில ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். நாசியா அந்த மாதிரி இருக்கும். வாமிட்டிங் எல்லாம் ஒரு அரௌண்ட் 6 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியிற மாதிரி இருக்கும். ஓகேங்க மேம்.